ஹலோ ஆல், இந்த ப்ராப்ளமை பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 2 12th இருந்து ஒரு ஸ்பியர் கான்செப்ட் என்சிஆர்டில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. பட் சார்ஜ் இன்டியூஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சதை வச்சு நம்ம செகண்ட் சாப்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த கான்செப்டை. இப்போ Q1ங்கிற சார்ஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷெல்லில் கொடுத்துருக்கேன், ஷெல்லு ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இந்த செகண்ட் ஷெல்லில் உள்ளுக்குள்ளே என்ன இன்டியூஸ் ஆகும்னா -Q1. இங்கே -Q1 உள்ள இன்டியூஸ் ஆனிச்சுன்னா வெளியில் என்ன இன்டியூஸ் ஆகும்? அதோடது +1 ஆகும். ஆல்ரெடி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஷெல்லோடது Q2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஷெல்லில் ஃபைனல் சார்ஜ் எவ்வளோ வரும்? Q2 + Q1, கரெக்டா? ஸோ இது Q2 + Q1னா உள்ளுக்குள்ள என்ன இன்டியூஸ் ஆகும்? -Q2 - Q1 கண்டிப்பாக இன்டியூஸ் ஆகும். ஆல்ரெடி இந்த Q3 எங்க இருக்குன்னா தேர்ட் ஷெல்லோட அவுட்டர்ல கொடுத்துருக்காங்க, கிவன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களோட போர்ஷன் வேற இன்டியூஸ் ஆகுமா? அப்போ அங்கே இன்டியூஸ் என்ன? Q2 Q1. இந்த இன்டியூஸ் ஆகிற கான்செப்ட் தெரியல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் போட முடியாது. உள்ளுக்குள்ள பிளஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலா இங்க மைனஸ் இன்டியூஸ் ஆகணும். இங்க மைனஸ் இன்டியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன்ல இங்க இன்டியூஸ் ஆகணும். ஏன் இந்த மாதிரி இன்டியூஸ் கான்செப்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா இன்சைட் அ கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி 0 இன் ஜென்ரல், ஓகேவா? இப்போ எல்லாத்தோட சார்ஜ் டென்சிட்டியும் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, σ3 2 1. இந்த சிக்மாங்கிறது என்னது? சிக்மா we are talking about ஏரியா. அதோட சார்ஜ் இப்போ தேர்ட்ல என்ன சார்ஜ் இருக்காங்க? Q3 + Q2 + Q1 டிவைடட் பை ஏரியா 4π. சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது R, இது 2R, இது 3R. அப்ப 3R the whole square என்ன? 9R². ஒரு ஸ்டெப்லாம் எழுதிட்டு இருந்தோம்னா டைம் எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ எக்ஸாம்பிளையும் நீங்க இப்படிதான் பண்ணணும். Q2ல யார் இருக்காங்க? சாரி, Q2 ஷெல் 2ல அவுட்டர்ல தான் பேசணும். Q2 + Q1 4π, அதோட ரேடியஸ் 2R, அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4R² பக்கா. ஸோ லாஸ்ட்ல Q1 அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, 4πR². ஸோ இப்போ ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாம், அப்புறம் தேர்டையும் 1ஐயும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படிதான், இதெல்லாம் ஒரு நாலேஜ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோட்டியுமே இவ்வளோ கிளாரிட்டியா உங்களால யோசிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களால யோசிக்க முடியும். 4π கேன்சல், R² கேன்சல். ஸோ இப்போ இந்த ரோஸ் கலர்ல இருக்க ரெண்டு ஈக்குவல் பண்ணுவோமா? கீழே 4 இருக்கு, இங்கே Q1 இருக்காங்க. இதை கிராஸ்ல எடுத்துட்டு போனீங்கன்னா 4Q1, இதை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ். ஸோ Q2 = 3Q1 ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ இதையும் இது ஈக்குவல் பண்ணலாம், இது 3யும் 1 ஈக்குவல் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். 4π கேன்சல், R² கேன்சல். இங்க என்ன இருக்காங்க? ஆல்ரெடி Q2 தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. Q2 யாரு? 3Q1. இங்க இதுக்கு பதிலாக கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறேன். கரெக்டா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். 3Q1 + Q1 4Q1. கீழே இருக்க 9 அங்கிட்டு போனுச்சுன்னா 9Q1 பக்கா. ஆமா, ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன். Q3 = இப்போ ஆன்சர் என்ன? 5Q1. முடிஞ்சு. பாதி சம்லேயே நம்ம ஒரு ஃப்ளோக்கு வந்துட்டோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கணும். ஸோ Q1 = Q2 = Q3 தான் கேட்டிருக்காங்க. Q1 Q2 யாரு? 3Q1. Q3 யாரு? 5Q1. So what is the answer? 1:3:5. Clear? Easy. Keep on watching. Thank you.